தேவாதி தேவன் இன்றைக்கும் கூட கிருபையோடு தம்முடைய சமூகத்திலே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது பரிசுத்த வார ஆராதனை நாட்கள். ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிப்பதற்கென்று கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை ஆயத்த பண்ணி தந்ததற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சில துக்கத்தோடு வருவாங்க. இந்த நாட்டில் துக்கமாக இருக்கணும்னு சொல்லி நினைத்து கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த நாட்கள் கர்த்தர் நமக்காக மரித்தாலும் கூட கர்த்தர் ஒரு நித்திய ஜீவனை தருவதற்காக உயிரோடு எழுந்திருக்கிறதுனாலே ஒரு மகிழ்ச்சி நாட்களாகத்தான் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். மகுடாபிஷேகம் முதல் முள்மொழி வரை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை கடந்த சில நாட்களாக நம்ம தியானித்து வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமையில இருந்து கர்த்தருடைய ஒவ்வொரு படிகளையும் குறித்து அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது நிறைவேற்றின கடைசி வார ஊழியங்களை குறித்து நம்ம அதில் முக்கியமான கட்டங்களை நினைவு கூர்ந்து அதில் இருந்து வேத வசனங்களை நம்ம தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து முதல் முறையாக அந்த எருசலேமுக்குள்ளாக வந்த பொழுது அந்த கடைசி வருஷத்திலே, அவர் ஊழியத்தின் கடைசி வருஷத்திலே கடைசி வாரத்திலே அவர் வந்த பொழுது எல்லா ஜனங்களும் கூடி வந்து ஆயிரக்கணக்கானோர் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வஸ்திரங்களை விரித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று வாழ்த்தினார்கள், பாடினார்கள். அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்று விசுவாசித்தார்கள். கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை ஒரு மேசியாவாக ராஜாவாக வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதன் பின்பு இயேசு தேவாலயத்திற்கு வந்தார். அதை குறித்து நம்ம அடுத்த நாளில் நம்ம தியானித்தோம். தேவாலயத்தை அவர் எப்படி சுத்தப்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். எப்படி தேவாலயத்தை கர்த்தர் பார்த்து இது என்னுடைய வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எண்ணப்படும் என்று சொல்லி அதை குறித்து போதித்து தேவாலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாய் ஜனங்களை புறம்பே துரத்தி என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அந்த தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமை பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக புள்ளிப்பில்லாத அப்பமாய் இருக்கிற ஒரு வீடாக இருக்கத்தக்கதாக அக்கிரமங்கள் நீங்கி சுத்திகரிப்போடு இருக்கத்தக்கதாக அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். மூன்றாவதாக அதை தொடர்ந்து இயேசு செய்த காரியத்தை தியானித்தோம். குருடர்களும் சப்பானிகளும் தேவனுடைய சமூகத்தில் தேவாலயத்துக்கு வந்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். எதற்காக அது முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது? அந்த நாட்களிலே பலவிதமான தடைகள் ஜனங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. புறஜாதி ஜனங்கள், அதாவது இஸ்ரவேலர் அல்லாத மற்ற ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வர முடியாது. அவர்களுக்காக வெளி பிரகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே மாத்திரம்தான் அவர்கள் வரலாம். அதை தொடர்ந்து உள்ளே வருவதற்கு அலங்கார வாசல் இருந்தது. அந்த அலங்கார வாசலை தாண்டி உள்ளே வருவதற்கு யூத பெண்கள் மாத்திரம் வரலாம். அவர்களும் கூட அந்த உள்பிரகாரத்தின் முதல் படிக்கட்டில் மாத்திரம்தான் வரலாம். அதை தாண்டி அவள் வரக்கூடாது. அதை தாண்டி உள்ளே இருக்கிற முற்றத்துக்குள்ளாக ஆண்கள் மாத்திரம் வரலாம். யூத ஆண்கள் தான் வர வேண்டும், மற்றவர்கள் வர முடியாது. அவர்களும் கூட தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. லேவியராக இருக்கிறவர்கள், ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் மாத்திரம் தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அவர்களும் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும் என்பதுதான் அந்த நாட்டில் ஒரு நியதியாக இருந்தது. இயேசு அதை மாற்றி விரும்பினபடினால் அவர் வியாதி உள்ளவர்களை கூட உள்ளே வரவழைத்தார். அப்போதான் எல்லாரும் அவர்களிடத்திலிருந்து கேட்கிறாங்க, இது எந்த அதிகாரத்தில் அதை செய்கிறீர் என்று அவரை கேள்வி கேட்டார்கள். இயேசுவின் அதிகாரம் பரலோகத்தின் அதிகாரமாக இருந்தது. அவர் அந்த அதிகாரத்தின்படியாக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருவதற்காக அந்த நாளை கர்த்தர் நியமித்து வியாதியஸ்தரை உள்ளே கொண்டு வந்து குணமாக்கினார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அதை தொடர்ந்து நேற்றைய தினத்திலே மேலறை அனுபவத்தை குறித்து தியானித்தோம். பஸ்காவை ஆசரிப்பதற்காக கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு எருசலேமிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மேல் அறையில் இருந்து அவளோடு பஸ்காவை ஆசரித்தார். அதில் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் ஒரு அப்பமும் ஒரு திராட்சை ரசமுமாக அவர்களுக்கு ஒரு பானம் பண்ணும்படியாக கொடுத்து அவர்களுக்கு போதித்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அதுதான் தேவாதி தேவன் நம்முடைய சபையை குறித்து கற்றுக் கொடுத்த ஒரு கட்டளை, கொடுத்த ஒரு சம்பவம். அதில் இயேசு சொன்ன காரியம் இதுதான், நான் வருகிற வரைக்கும் என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்லி திருவிருந்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படியானால் நம்ம திருவிருந்துக்கு வரும் பொழுதுதான் ஒவ்வொரு முறையும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாள். ஒரு பஸ்காவை போல கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக வருகிற ஒரு நாள், கர்த்தருடைய பாதுகாவலுக்காக காத்திருக்கிற நாள். பஸ்கா பண்டிகையிலே அந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து அந்த வீட்டிற்குள்ளாக இருந்த பொழுது காத்திருந்தார்களாம். எதற்காக காத்திருந்தார்கள்? சங்காரத்துடன் கடந்து போக வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார்கள். நம்ம வீட்டுக்குள்ளாக எந்த விதமான சேதம் வந்து விடக்கூடாது என்ற பயத்தோடு கூட காத்திருந்தார்கள். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் தேவனுடைய சமூகத்தில் திருவிருந்து சமையலில் காத்திருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? அவர் வருமளவும் இதை செய்யுங்கள். நம்ம எதிர்பார்த்திருக்கிறது அவருடைய வருகை.
அப்போ அந்த திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் அவர் எப்பொழுது வருவார் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையை நிறைவேற்றின பாடு மரணங்களை நினைவுபடுத்த வேண்டும். அவர் வருகிற நாள் வரைக்கும் இதை நமக்கு நியமித்து தந்திருக்கிறார். அதில் சொன்ன ஒரு காரியம் ஒரு முக்கியமாக அவருடைய மனதை தொட்டது. அவர் சொன்ன இயேசு சொன்ன பொழுது இந்த திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் கொடுத்து விட்டு அவர் சொன்னார், மறுபடியுமாக நான் என்னுடைய பிதாவின் வீட்டிலே இதை நவமான திராட்சரசமாய் நான் பானம் பண்ணுகிற நாள் வரைக்கும் இனிமேல் நான் இதை பருகுவதில்லை என்று சொல்லி இயேசு சொன்ன ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் வந்து கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து மது அருந்தினாரா என்று கேட்பார்கள். இயேசுவின் நாட்களில் எல்லாரோ மதுதான் அருந்தினார்கள் என்று சொல்லி அநேகர் பல காரியங்களை மேற்கோள் காட்டி சொல்லுவார்கள். அது அந்த நாளில் கலாச்சாரமாய் ஒருவேளை இருந்திருக்கலாம். நாள்பட்ட திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே என்று சொல்லி கானா ஊரில் வந்து எல்லாரும் பேசினார்கள். அப்போ அந்த 6 கற்சாட்டிகளிலே இருந்த அந்த திராட்சை ரசம் ஒரு வேளை அது நாள்பட்ட திராட்சை ரசமாக அது ஒரு மதுவாக கூட மாறி இருந்திருக்கலாம் என்று நம்ம யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? என்னை விசுவாசிக்கிற உங்களுக்கு நான் வைத்திருக்கிற வழி ஒன்று உண்டு. அது நவமான திராட்சை ரசம். அது பழைய திராட்சை ரசம் அல்ல, அது மதுபானமாகிய திராட்சை ரசம் அல்ல, என்னுடைய ரத்தமாக ஆசீர்வதித்து கொடுக்கப்படுகிற ஒரு புதிய திராட்சை ரசம் என்பதைத்தான் இயேசு கற்பித்து தரும்படியாக இதை நான் நவமானதாய் நான் இதை பருகுவேன் என்று சொல்லி கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு நமக்கு சபைக்கென்று ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நம்ம அதை குறித்து குழம்பிக் கொள்ளக்கூடாது. ஏதோ பழைய காலத்தில் நடந்திருக்கிறது, அப்போ பைபிள்லாம் எழுதியிருக்குல்ல, அப்போ எல்லாம் குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி விதண்டாவாதங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை குறித்து யோசித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட ஒரு நாள். இன்றைய தினத்தை கட்டளை வியாழன் என்று சொல்லி நம்ம ஆசரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கட்டளையை நம்ம ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்ம திருவிருந்திலே பங்கு பெற போகிறோம். அதற்காக தான் கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். சரி, இந்த நாளிலே அந்த மகுடாபிஷேகம் முதல் முள்முடி வரை என்கிற அந்த பயணத்திலே நடந்த அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே என்ற தோட்டத்திற்கு வந்த ஒரு நிகழ்வு. அதை குறித்து நம்ம வாசித்து அதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே பரிசுத்த மத்தேயு சொல்லும் பொழுது இது கெத்செமனே என்கிற ஒரு இடம் என்று சொல்லி பொதுவாக அவர் எழுதுகிறார். ஆனால் அந்த இடத்தை குறித்து பார்க்கும் பொழுது அதை 4 சுவிசேஷத்திலும் வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் அதை குறித்த பலவிதமான விளக்கங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு எழுதும் பொழுது கெத்செமனே என்கிற இடம் என்று அவர் சொல்லுகிறார்கள். மார்க் எழுதும் சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மேலறையிலே அவர்கள் கடைசி பஸ்காவை புசித்த பின்பு அவர்கள் ஒலிவ மலைக்கு போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு புறத்தில் ஒலிவ மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபுறத்தில் கெத்செமனே என்கிற தோட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மையான இடம்தான் என்ன என்கிற கேள்வி நமக்குள்ளாக எழலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:39 சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் எழுதும் பொழுது அதை குறித்து தெளிவாக அவர் எழுதுகிறார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அப்போ அந்த கெதரோன் என்கிற அந்த ஆற்றை பார்க்கும் பொழுது அது கெதரோன் பள்ளத்தாக்கு என்று கூட சொல்லப்படுகிறது. அந்த ஆற்றின் ஒரு கரையிலே புறஜாதிகளை புதைப்பதற்கான ஒரு கல்லறை தோட்டம் ஒன்று காணப்படுகிறது. அந்த கல்லறை தோட்டத்தை தாண்டி தான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் காணப்படும்படியாக தெரிகிறது. அதுக்கு அடுத்த புறத்தில் பார்த்தால் ஒலிவமலை காணப்படுகிறது. அப்போ நீங்கள் ஒலிவமலையிலிருந்து பார்த்தால் அந்த பள்ளத்தாக்கை நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆற்றை பார்க்கலாம். அதை தாண்டி இருக்கிற புதைத்திருக்கிற ஜனங்களை புதைத்திருக்கிற அந்த புதைக்குழியாக இருக்கிற அந்த இடுகாட்டை நமக்கு பார்க்கலாம். அதை தாண்டித்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த ஆலயம் இருந்த இடம், அந்த இடத்தை நம்ம பார்க்கலாம். இப்பொழுது அதில் இருக்கிறது வேறு ஒரு மசூதி ஒன்று அங்கே காணப்படுகிறது. அதை யோசித்து பார்க்கும் பொழுது அந்த கீதரோன் என்கிற ஆற்றை அதை ஏன் அன்றைக்கு மனிதர்களை புதைக்கிற இடமாய் மாறினது என்று பார்த்தால், இயேசு மரித்த பின்பு ஒரு ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு ராஜா ஒருவர் எழும்பி வந்தான். அவன் தீர்க்க தரிசனத்தை பார்த்தபொழுது அவன் சொன்ன காரியம் என்று சொன்னால், இந்த இயேசு மறுபடி வருவார், அவர் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அப்போ இந்த கிழக்கு வாசலுக்குள்ள யாரும் போகக்கூடாது என்று நான் மறைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசித்தான். அப்போ எப்படி மறைக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது அதை மறைக்கப்படியாக ஒரு பெரிய கோட்டை சுவரை கட்டினான். ஆனால் அவருக்கு பெரிய பயம், எப்படியோ அதை சோறு இடந்து இடிந்து விழுந்து விடுமோ என்று சொல்லி. அப்போ சொன்னால் இதை தீட்டுப்படுத்தி விட வேண்டும், யாரும் உள்ளே போகக்கூடாது என்பதற்காக அந்த இடம் முழுமையாக புறஜாதியை புதைக்கிற இடமாக மாற்றிவிட்டான். ஆகவே தான் இன்றைக்கு அது ஒரு சபிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. அவனுடைய எண்ணம் என்ன? யூதர்கள் யாரும் அதை கடந்து வர மாட்டாங்க, அது புறஜாதியை புதைத்து இருக்கிறது, புறஜாதி உள்ளே உயிரோடு உள்ள வரக்கூடாது, அதை தாண்டி வர வருவாங்க என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தது தெரியுமா?
தேவாதி தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறும்படியாகவே அப்படி செய்து விட்டான். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, அதிபதியை தவிர வேறு யாரும் அந்த கிழக்கு வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க கூடாது. அதிபதி, உரிமைக்காரனான அதிபதி வருகிற வரைக்கும் அந்த அந்த கதவு பூட்டப்பட்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிற வரைக்கும் அது பாதுகாக்கப்படும்படியாக இன்றைக்கும் அது பூட்டப்பட்டு தான் இருக்கிறது. ஒரு சுவரினால மூடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பார்க்கிறாங்க, அகழ்வார்ச்சிகள் பார்க்கும் பொழுது அந்த சுவரில் விரிசல்களை பார்க்கிறார்கள். ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள் வருகிறதோ என்று சொல்லி எல்லாரும் யோசிக்கிற அளவிற்காக கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் அந்த தேசத்தை நடக்க பண்ணி கொண்டு வருகிறார். சரி, அது போகட்டும். இந்த இடத்துக்கு வரும் பொழுது அப்ப இயேசு எருசலேமுக்குள்ளாக இருக்கிறார் மேலறையிலே. அந்த மேலறை அனுபவம் முடிந்த உடனே சீசர்களோடு கூட வந்து அவர் கெத்ரோன் ஆற்றை கடந்து ஒலிவ மலைக்கு வருகிறார். அந்த ஒலிவ மலையில் இருந்த ஒரு தோட்டம் தான் கெத்சமனே எனப்படுகிற ஒரு தோட்டம். அது கெத்சமனே என்கிறது அது எதற்காக அந்த பெயர் வந்தது என்று சொன்னால், எண்ணெய் செக்கு என்று சொல்லி அழைக்கப்படுகிறதுனாலே அந்த இடத்திற்கு கெத்சமனே என்று பெயரிடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமையில சொன்னார், ஒரு எஜமான் ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் நடுவிலே ஒரு ஆலையையும் கட்டி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு அவர் வெளி தேசத்துக்கு போயிருந்தார் என்று இயேசு ஒரு உவமையை சொன்னார். இயேசு இந்த தோட்டத்தை குறித்து தான் உவமையாய் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். எங்கேயும் எழுதியா கேட்காதீங்க என்கிட்ட, நான் நினைக்கிறத அதை தான் யோசிக்கிறேன். இயேசு அங்கே எப்பொழுதும் போகிற இடம் அங்கே இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா அது சுற்றிலும் அநேக ஒலிவ மரங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த ஒலிவ தோப்பாகத்தான் இருக்கிறது. அதில் ஒலிவ பழங்களை கொடுக்கிற அந்த மரங்கள் இருக்கிறது. அந்த ஒலிவ பழங்களை பறித்து அதை எண்ணெயாக ஆட்ட வேண்டும். அதற்காக ஒரு ஆலை ஒரு செக்கு அது நடுவிலே கட்டப்பட்டு. இன்றைக்கு நீங்கள் சென்றால் அதை பார்க்கலாம். அதில் உள்ள அந்த ஒலிவ எண்ணெய் எடுப்பதற்காக செய்யப்பட்ட அந்த எண்ணெய் செக்கு என்கிற இடமா இருக்கிறதுனாலே அதற்கு கெத்சமனே என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு எப்பொழுதும் எருசலேமுக்கு வரும் பொழுது நகரத்தில் யார் வீட்டிலும் தங்குகிறவர் அல்ல, எல்லாருக்கும் இடங்கள் உண்டு தங்குவதற்கு. மனுஷகுமாரனுக்கு ஒரு தலை சாக்கி இடமில்லை என்று சொன்ன இயேசு அதே போல இரவிலே படுப்பதற்காக, அவர் இரவிலே தங்குவதற்காக ஒரு ஒலிவ மலைகளை சென்று தான் அங்கே தங்கியிருந்தார். இந்த தோட்டத்திலே தான் தங்கியிருந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் எப்பொழுதும் வழக்கமாக போகிற இடம். ஆகவே அவருடைய சீஷனாகி யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப இது முதல் முறையாக இயேசு அந்த இடத்துக்கு வருவதில்லை. எத்தனையோ முறை வந்திருக்கிற ஒரு இடம் தான். இரவு முழுவதும் தங்குவதற்காக வந்திருக்கிற ஒரு இடம் தான். அதே இடத்துக்கு இயேசு வருகிறார். இப்பொழுது 11 சீஷர்களை அழைத்து கொண்டு வந்து. ஆனால் இது எப்பொழுதும் வருகிற ஒரு நாள் போல அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு நாளாக, ஒரு இரவாக மாறப்போகிறது. அங்கே இருந்தால் இயேசுவை கைது செய்து அவரை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு போகப்பட போகிறார். அதெல்லாம் இயேசு தெரிந்தவராகத்தான் அந்த மேலிருந்து அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நடந்த காரியங்களை குறித்து நம்ம ஞாபகப்படுத்தி அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எண்ணெய் செக்கு என்று சொன்னால் அது எப்பொழுதுமே ஒரு பாடுகளை குறிக்கிறது தான் எண்ணெய் செக்கு. ஒரு ஒலிவ எண்ணெய் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது இடித்து பிழியப்பட வேண்டும். அதில் உள்ள சாறு வெளியே வர வேண்டும், நன்றாக நசுக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் எண்ணெய் செக்கு. அதில் கூட இயேசு அன்றைக்கு இரவிலே அந்த எண்ணெய் செக்கின் அனுபவத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய சரீரத்திலே, தன்னுடைய ஆத்துமாவிலே அனுபவித்த ஒரு இரவு. கெத்சமனே என்று சொன்னாலே நமக்கு முதலாவதாக மனதில் நினைவு வருகிறது ஜெபம். அதுதான் நமக்கு நினைவு வருகிறது. யோசித்து பாருங்க, அட்டானிங் சொல்லி கெத்சமனே சொல்லி பாருங்க, ஓ இயேசு ஜெபித்த இடம் என்று சொல்லுவார்கள். அப்ப இயேசு ஏன் அதை முக்கியப்படுத்தினார்? இயேசுவின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர் ஜெபத்தை குறித்து அதிகமாக அவர் போதித்து பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டை வாசித்து பார்க்கும் பொழுது சுவிசேஷ புத்தகங்களிலே ஜெபத்தை குறித்து பல காரியங்களை இயேசு உபதேசித்தார். நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் எதையெல்லாம் விசுவாசத்தோடு கேட்பீர்களோ ஜெபத்தில் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரிலே ஒருவனுக்கு குறை இருந்தால் நீங்கள் முதலாவதாக அவனுக்கு மன்னியுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் ஜெபம் பிதாவுக்கு காணப்படும்படியாக அந்தரங்கத்தில் சென்று உன் தலைக்கு எண்ணெய் வைத்துக்கொண்டு ஜெபி. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். கடைசி நாட்களிலே நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி ஜெபத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தார். கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் என்று சொல்லி ஜெபத்தை மேன்மையை குறித்து அவர் பேசி அவர் கற்றுக் கொடுத்தார். இதுதான் இயேசு ஜெபத்தை குறித்து பேசின எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய ஊழியம் முழுமையாக, வாழ்நாள் முழுமையாக இயேசு ஜெபம் 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 என்று சொல்லி ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஏதோ கற்றுக் கொடுத்து உபதேசித்து செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். இயேசுவின் ஜெப அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா கூட்டத்திலும் உபதேசத்தை முடித்துவிட்டு எல்லா ஜனங்களும் சென்ற பின்பு ஜெபம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம்.
ஒரு அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக அவர் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக அவர் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதிகாலையிலே எழும்பி அவர் ஜெபம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியாய் சென்று அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஜெபத்தையே தன்னுடைய உயிர் மூச்சாய் கொண்டிருந்தவர், கடைசி வரை ஜெபித்தவர். இந்த கெத்செமனே அவருடைய ஜெபத்தின் உச்சக்கட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஜெபத்தின் உச்சக்கட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நமக்காக ஜெபிக்கிற ஒரு வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராக பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபிக்க உதவி செய்யும்படியாக அனுப்பப்படுகிறார். இதுதான் ஜெபத்தின் ஒரு மேன்மை. இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டத்துக்காகத்தான் இந்த கெத்செமனேங்கிற தோட்டத்திற்கு இயேசு வந்தார். ஆக இந்த ஜெபத்தை குறித்து, இந்த கெத்செமனே அனுபவத்தில் இருந்து என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு யோசிக்க போகிறோம். எவ்வளவோ கற்றுக் கொடுத்திருக்கிறார். முக்கியமான ஒரு 4 காரியங்களை இந்த கெத்செமனே அனுபவத்தின் மூலமாக நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கென்று நாம் கற்றுக்கொண்டு அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த கெத்செமனே ஜெப ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் ஜெப அனுபவம், இந்த கெத்செமனே பயணம் என்று சொல்லுவது அந்த மேலறையில் இருந்து அவர்கள் வருகிற அந்த ஆரம்பத்திலே தொடங்கிவிட்டது. வருகிற வழியிலே அந்த கெத்செமனே தொடங்கிவிட்டது இயேசு கிறிஸ்துவிற்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-32 வசனங்கள். இந்த ஸ்லைடு தான் நீங்கள் முடிஞ்சா போடுங்க, அதில் இருக்குது. அது முதலாவதாக ஒரு மன்றாட்டின் ஜெப நேரம் என்பதை குறித்து விதத்தில் நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த கெத்செமனேக்கு வந்த பொழுது இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெப அனுபவம் என்ன? ஒரு மன்றாட்டு ஜெபம், ஒரு விண்ணப்பங்களின் ஜெபம் என்கிறதை இயேசு கற்றுக் கொடுத்தார். எப்படி நாம் அதை சொல்ல முடியும்? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-32 வசனங்களிலே, கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுள்ளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப சீமோனை பார்த்து இயேசு இதை பார்த்து சொல்லுகிறார். அந்த கெத்செமனேக்கு வருகிற முன்பாகவே இயேசு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். இயேசு சொன்ன காரியம் என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ஆவியில் அவர் எப்பொழுதும் பிதாவோடு தொடர்புள்ளவராக இருந்தார். அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும். அவர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அவருடைய உள்ளம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும். அப்போ தேவாதி தேவன் பிதாவை பார்த்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவளை அழித்து போடக்கூடாது, அவருடைய விசுவாசம் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டாராம். யோசித்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது. அந்த இரவிலே அவர் கொலை செய்யப்பட போகிறார், சிலுவையிலே அறையப்பட போகிறார், எல்லாராலும் காரி உமிழப்பட போகிறார், முள்முடியை தரித்துக் கொள்ள போகிறார், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு போக போகிறார். ஆனால் அவர் ஜெபிக்கிறது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சீமோனை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, உன்னுடைய வாழ்க்கையில நீ சுழகினால் புடைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீ வரப்போகிறாய். நீ பட போகிற பாடுகளை குறித்து எனக்கு தெரியும். உன்னுடைய பலவீனத்தால் நீ என்னை மறுதலிக்க போகிறாய், அது எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லி இயேசு அதை அறிந்திருந்த பொழுது அதற்காக முதலாவதாக செய்த காரியம் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். பேதுரு பார்த்து, பேதுரு, அவனை பற்றி கேள்விப்பட்டேன்ப்பா, நீ ராத்திரி நம்ம மறுதலிச்சு ஓட போறியாமே என்று போய் அவர் கன்ஃபர்ம் பண்ணல. முதல்ல அவர் செய்தது ஜெபம். முதலாவதாக செய்தது ஜெபம். ஒரு மனிதனுடைய பலவீனங்களை நான் செய்ய போகிற காரியங்களை அறிந்தவுடன் செய்த காரியம் ஒரு ஜெபம் தான். அதுதான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம். மன்றாட்டு ஜெப அனுபவத்துக்குள்ளாக நம்ம வர வேண்டும். நமக்காக ஜெபிக்கிறதல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ளாக நம்ம வருவதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இயேசு எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக ஜெபித்தார், தனக்காக அல்ல. மற்றவர்களுக்காக எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27-28 இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்ப இயேசு சொன்ன காரியம் என்ன? சீசருடைய வாழ்க்கை நடந்த எல்லாவற்றை குறித்து அவர் அறிந்திருந்தார். அவையார் சொல்லி இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். பேதுருவோடு கூட பேசி சொல்லுகிறார், இந்த இரவிலே சாத்தான் உனக்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உனக்காக வேண்டிக் கொண்டேன், ஐ prayed for you Peter என்று சொல்லி அவர் சொன்னார். அப்ப பேதுரு சொன்ன பதில் என்ன? மத்தேயு 26:33 பேதுரு பதில் சொல்லுகிறார். அவருக்கு பிரதியுத்தரமாக பேதுரு சொல்லுகிறார், உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னார், உமது
இதோ சேவல் கூவுவதற்கு முன்பே இந்த ராத்திரியிலே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்ப பேதுரு சொன்ன காரியம், நான் உம்மோடு மறிக்க வேண்டியது இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். சீஷர்கள் எல்லாரும் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் நடக்க போகிற காரியம். அதற்காக சீஷர்களை குறித்து அவர் குறையாக எண்ணிவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்களை குறித்து கடைசி வரை அவர்கள் அன்பு வைத்தார் என்று தான் வேதம் கற்றுத்தருகிறது. அவருடைய பலவீரர்கள் மத்தியிலும் அவர்கள் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர்கள் எல்லாம் ஒரு மனிதன் என்று சொன்னால் எலும்பும் மாம்சமான ஒரு மனிதன் தானே, மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் தானே, அவனுக்கு பலவீனங்கள் இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அந்த மனிதனுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர் தனக்காக உருவாக்கின அந்த எழுப்பி கொடுத்த அந்த சீஷர்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வரணும். யோசித்து பாருங்கள், கடைசி எப்போ நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்தீங்க என்பதை யோசித்து பாருங்கள். பல சமயம் யோசிக்கிறோம், எங்களுக்கே ஜெபிக்கிறார் இல்லை பிரதர், மற்றவர்களுக்காக எங்கே போய் ஜெபிக்கிறது நம்ம யோசிக்கிறோம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இப்போ மாறி விடுகிறது. ஆனால் இயேசு எப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபித்தார், விசேஷமாக அந்த கெத்செமனேக்கு வரும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபித்து கொண்டு வந்தார். அவர் ஜெபித்த ஜெபத்தை குறித்து பரிசுத்த யோவான் 17வது அதிகாரத்தை முற்றுமாக எழுதியிருக்கிறார். யோவான் 17வது அதிகாரத்தை பார்த்தால் அந்த அதிகாரம் முழுமையாக அவர் தம்முடைய சீஷர்களுக்காக எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று நாம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த ஜெபத்தை தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக விசேஷமாய் பேதுருவுக்காக ஜெபித்த ஜெபம் என்று நான் எண்ணுகிறேன். யோவான் அதை குறித்து எல்லா ஜெப குறிப்புகளையும் எழுதியிருக்கிறார். இயேசு எதற்காக ஜெபித்தார், சீஷர்களாக விட்டு போவாங்கன்னு அவருக்கு தெரியும், மறுதலிக்க போகிறார் என்பது தெரியும், காட்டி கொடுக்க போகிறான் ஒருவர் என்று அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் தெரிந்தாலும் அவர் என்ன செய்தார் சொன்னால் அவர்களுக்காக ஜெபித்தாராம். பரிசுத்த யோவான் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி முதலாவதாக பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த சீஷர்கள்லாம் உம்முடையவர்கள், அதை நினைத்தருளும். இந்த உலகத்துக்காக நான் ஜெபிக்கல, இவங்கெல்லாம் உம்முடையவர்கள், அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தாராம். அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தில் சொல்லுகிறார், அதே அதிகாரம் யோவான் 17:20, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இவருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இடரடைந்து போய்விடக்கூடாது, இவருடைய வாழ்க்கையின் பலவீனங்களை பார்த்து அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது, அவர் விசுவாசத்தில் விலகி போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர் எல்லா விசுவாசிகளுக்காகவும் அவருடைய சீஷர்கள் மூலமாக போதிக்கப்பட்டு உணர்த்தப்படுகிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கூட அந்த நாளிலே அவர் ஜெபித்தார். யோவான் 17:11 வசனம் மற்றும் 21 முதல் 23 வசனத்திலே மறுபடியும் அவர் ஜெபிக்கிறார். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமை பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னிலே அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த விசுவாசம் மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த பேதுருவுக்காக மாத்திரம் ஜெபிக்கவில்லை. பேதுருவே, நீதான் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது, நான் உனக்காக மாத்திரம் ஜெபிக்கலப்பா, உன் மூலமாக கேள்விப்பட போறாங்களே அவர்களும் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். அதன் பின்பெல்லாம் ஒன்றாக இருக்கணும். அவங்க எப்போ சண்டை போடுவாங்க, நான் தான் பெரியவன்னு சொல்லுவாங்க இல்லை, அதெல்லாம் ஈஸ்வரன் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஒன்றாக இருக்க வேண்டும், நான் அவர்களும் நீர் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதை தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறார். யோவான் 17:15, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதன் பின்பு இன்னொரு காரியம் சொல்லி ஜெபிக்கிற 17வது வசனத்திலே, உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ யோசித்து பார்க்க, அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சீஷர்களுக்கு அவர் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார். பிதாவே, என்னோடு கூட இருக்கும்போது நீங்கள் அவளோட இருக்கணும், நானும் நீங்களும் எப்படி ஒன்றா இருக்கிறீங்களோ அப்படியே அவர்களும் ஒன்றா இருக்கணும், அவங்களாம் ஒருவரோடு ஒரு மனமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அவங்க சண்டை போட்டு இருக்கக்கூடாது, அவங்கள பார்க்குறவங்கள விசுவாசிக்கணும், அவள் வாழ்க்கையில் விசுவாசத்தை இழந்து போய்விடக்கூடாது, அவங்க தீமையில் வந்து விடக்கூடாது, பிசாசான அவளை பாதிக்கக்கூடாது, அப்படி என்று சொல்லி எல்லாத்துக்காகவும் ஜெபித்தார். அதுதான் ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஜெபம். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஜெபத்தை மற்றவர்களுக்காக ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்படி யார் ஜெபிக்கிறார்களோ அவளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள்.
தேவாதி தேவன் வந்து சொல்லுகிறார், நான் சோதோம் குமாராவின் ஜனங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால இதோ சென்று நான் எனக்கு வந்த ஒரு செய்தியின்படியாக அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்களோ என்று நான் பார்த்து அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக இருந்து மன்றாடி அவர் ஜெபிக்கிறார். அதுதான் மன்றாட்டு ஜெபத்தின் வித்தியாசம். ஒரு சாதாரணமான ஜெபம் அல்ல. தேவனுடைய சமூகத்திலே தயவாளர்களுக்கு இறங்கும், அவளை அழித்து போடாதவர்களை மன்னியும். அதில் ஒரு 50 பேர் நீதிமன்றத்தில் தான் மன்னிக்க மாட்டீங்களா? 45 இருந்தால் மன்னிக்க மாட்டீங்களா? 40 இருந்தால் மன்னிக்க மாட்டீங்களா? 20 இருந்தால் மன்னிக்க மாட்டீங்களா? 10 பேர் இருந்தால் மன்னிக்க மாட்டீங்களா? யோசித்து பாருங்க. அவர் அப்படியா மன்றாடி ஜெபித்தார். இன்றைக்கு தேவன் அப்படியா ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக நாம் எழுந்து நிற்பதற்காகத்தான் இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டத்தை குறித்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட ஜெபத்தில் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க, மற்றவர்களுக்காக ஜெபிப்பீர்கள். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மற்றவர்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதுதான் ஜெபத்தின் உச்சக்கட்டம். இயேசு அந்த இடத்துல வந்து அவர் ஜெபிக்கிறார். தன்னுடைய எல்லா சீசுகளுக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். யோசித்து பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. தானியேல் முழு இஸ்ரவேலுக்காக அவர் ஜெபித்தார். நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் தான் பாவம் செய்துட்டோம், நானும் என் பிதாவின் வீட்டாரும் பாவம் செய்தோம்னு சொல்லி பாவ அறிக்கை ஜெபத்தை செய்து 70 வருஷமாக எருசலேம் மறக்கப்பட்டு போயிருக்கிறதே, ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்களே, எப்பொழுது நீ திரும்ப கொண்டு வருவீர் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கிறார். திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெப அனுபவத்துக்குள்ளாக வருவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கவும் திறப்பில் நிற்கவும் தக்கதான ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இப்போ எஸ்ஐகேல் நாட்களில் ஜனங்கள் எல்லாரும் ஜெபித்து கொண்டுதான் இருந்தார்கள். தானியேல் ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆனால் எல்லா சமயம் பார்க்கும் பொழுது தேவனை எதிர்பார்த்த ஜெபம் என்ன? மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை காண்கிறதில்லை. தங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய தேவைக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேசத்துக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லையே என்று சொல்லி அவர் பரிதபித்து தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவை போல அந்த பிரதான ஆசாரியர் ஜெபத்தை நம்ம செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் எப்படி அந்த தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை எல்லாவற்று மத்தியிலும் சீஷர்களுக்காக ஜெபித்தாரோ அப்படியாய நாம மற்றவர்களுக்காக மன்றாடுகிற ஒரு ஜெபத்திற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். பவுலை பாருங்க, பவுல் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். பார்க்கும்போது எல்லாருக்கும் லெட்டர் எழுதும்போது எழுதுவார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுவார். நம்மளும் சொல்லுவோம், ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூன்னு சொல்லுவோம். ப்ரேயிங் ஃபார் யூ எப்படி சொல்லுவோம்? கர்த்தாவே ஆசீர்வதியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் உண்மையாகவே ஜெபிக்கிற ஜெபம் எப்படி? அவர் பவுல் எழுதும் பொழுது கொரிந்தியருக்கு எழுதுகிறார், நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக நான் உங்களுக்காக பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே அவன் பாவம் செய்திடக்கூடாது, அவன் தப்பு செய்திடக்கூடாது, ஒரு தீமைக்குள்ளே போயிடக்கூடாது என்று சொல்லி அவங்க பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அவர் ஜெபித்தாராம். எபேசியர் 1:17 அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆர்வியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறாரா. நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தாட்டி அறிந்து கொள்ள மாட்டீங்களே, அதுக்காக நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எபேசியர் 3:16 முதல் 19 பார்க்கும் பொழுது, நீங்கள் அன்பில் வேரூன்றி இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடைய அன்பினுடைய ஆழம் நீளம் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அப்போ பாருங்க, அவர் ஜெபிக்கல, ஒரு கிரமமாக ஜெபிக்கிறார். ஒரு ஜனங்கள் பாவம் செய்து விடக்கூடாது, அதற்காக ஜெபிக்கிறார். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறார். அன்பிலே வளர வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசத்தில் வேரூன்ற வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறார். அதுதான் ஜெப அனுபவம். அப்ப இன்னைக்கு நீங்களும் ஜெபிக்கும்போது ஏதோ பேச்சுக்கு, ஏதோ ஒரு பெயருக்கு ஜெபிப்பது ஜெபம் அல்ல. உண்மையாகவே மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்காக, ஒரு சகோதரிக்க ஜெபிக்கும் பொழுது அவருடைய இடத்திலே உங்களை வைத்து நீங்கள் பார்த்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை தேவையில் என்னமா இருக்கும் என்று சொல்லி நீங்களே யோசித்து ஜெபிக்க வேண்டும். பிதாவானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், பரிசுத்தாவியை கற்றுத் தருவார். அதுதான் கர்த்தர் நமக்கு என்று செய்கிற காரியம். இந்த ஜெப அனுபவத்துக்கு அவருக்கு தேவை ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். கர்த்தர் சொல்லுகிறார் சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம அப்படியா ஜெபிக்கணும்? கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே நாம் உண்மை போல் நாங்கள் ஜெபிக்கணும். இந்த கெத்செமனேயில் எப்படி மற்றவர்களுக்காக மன்றாடினோ அப்படி நாங்கள் மன்றாடணும். அதுக்கேற்ற ஒரு மன்றாட்டின் ஆவியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கெத்செமனே ஜெப அனுபவம். இரண்டாவதாக இயேசு எப்படி ஜெபித்தார் இந்த கெத்செமனேயில் என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்போ யோசித்து பாருங்க, இயேசு ஜெபித்த பொழுது இது ஒரு சாதாரணமான ஜெபம் அல்ல. நம்மளாம் காரில் ஏறி ஒரு ஜெபம் பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறோம், ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஜெபம். அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஜெபம் பண்ணுறது நம்ம யோசித்துக் கொள்கிறோம். ஆனால் இயேசு எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க.
அவர் அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினாராம். அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தின் உச்சத்தினாலே அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து முதலாவதாக ரத்தம் சிந்தினது இந்த இடத்திலே தான். அவர் ரோம போர்ச்சேவர்களால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தது முதலாவதாக நம்ம எண்ணக்கூடாது. அவர் முள்முடியை சூட்டினதினாலே ரத்தம் சிந்தினாரே, அதுதான் முதலாவது ரத்தம் சிந்தின இடம் என்று சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. இயேசு முதலாவதாக ரத்தம் சிந்தினது கெத்செமனே தோட்டத்திலே. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்து தன்னுடைய ஊக்கமான ஜெபத்திலே தன்னுடைய ரத்தத்தையே அவர் ஊற்றி கொடுத்தார். அதுதான் அவருடைய ஜெப அனுபவம். யோசித்து பாருங்க, கெத்செமனே என்றால் ஒரு தனிமையான இடம் தான். எல்லாரும் இருப்பாங்க பக்கத்தில், ஆனால் யாரும் உங்களுக்காக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி தான் யோசிப்பீங்க? இயேசு விசுத்தி 12 சீஷர்கள் தான், 11 பேர் இருக்கிறாங்க. அதில் அவருக்கு சொந்தமாக 3 சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. அவங்களாம் ஜெபிக்க சொல்லுகிறார் அவர். ஆனாலும் பாருங்க, அவருக்கு தனிமை, யாருமே அவருக்காக இல்லை. அந்த சமயத்தில் அவர் தனியாக இருந்து ஜெபிக்கிறார். நீங்களும் கூட அப்படி யோசிக்கலாம், இந்த வாழ்க்கையில் எவ்வளோ தனிமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். வேலையில் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் பாருங்கள் எனக்கு என்று யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் ஒரு முடிவில் எடுக்க வேண்டி இருக்கிறது, எனக்காக ஒரு தகப்பனை போல ஸ்தானத்தில் இருந்து என்னை வழி நடத்துகிற ஒருவர் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் தங்களுக்குரிய சுயத்தையே யோசித்துக் கொள்கிறார்கள், எனக்காக யார் யோசிக்கலையே என்று சொல்லி நீங்களே நினைத்துக் கொள்ளலாம். அதுதான் தனிமையின் பாதை. இயேசு கிறிஸ்து முதலாவதாக ஏனதை செய்தார்? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையே துக்கம்தான், அவருடைய வாழ்க்கை தனிமை தான், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நீங்கள் சொல்ல முடியாது நான் படுகிற துக்கத்தை யாரும் படலன்னு யாரும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு கெத்செமனே இருந்து ஜெபிக்கும் பொழுது முழு உலகத்தின் துக்கத்தையும் தனிமையையும் பாடுகளையும் அந்த உள்ளத்தில் உள்ள எல்லா ஆங்ஸைட்டிஸ், அந்த நெருக்கங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டுதான் அந்த நெருக்கத்தில் அவர் தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி கொடுத்து நமக்காக ஜெபித்தார். எவ்வளவு தனிமைகள், எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதன் மத்தியிலே அவர் ஊக்கத்தோடு ஜெபிப்பதற்காகத்தான் அர்ப்பணித்துக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்ம சோர்வடைந்து போயிருக்கிறோமோ, எப்பொழுது நம்மாலே முடியாத அளவுக்கு தனிமையாக இருக்கிறோமோ, அப்பொழுது அதிகமாக ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா! கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். எலியா அப்படித்தான் ஜெபித்தார், கருத்தாக அவர் ஜெபித்தார். அவர் ஏதோ ஒரு முறை ஜெபித்து விட்டு நின்று விடவில்லை. அவர் ஜெபித்து 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 அவர் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபித்தார். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார், மழை பெய்யவில்லை. மறுபடியும் அவர் மேகம் வரும் வரைக்கும் விடாமல் அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா! அப்படி ஒரு உற்சாகமான ஊக்கமான ஜெப அனுபவத்துக்குள்ளாக நம்ம வருவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிப்பீங்க, பல சமயத்தில் ஜெபித்து பதில் ஒரு முன்பாக நம்ம ஜெபித்தை நிறுத்தி விடுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பழக்கம். ஏனென்றால் ஜெபித்தாச்சு, இதுக்கு ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு ஜெபித்தாச்சு, பதிலே வரல, இனிமேல் என்ன என்று விட்டு விடுகிறோம். அப்படியல்ல, தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப அனுபவம், ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம், அதை தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார். நெகேமியா புஸ்தகத்திலே 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நெகேமியாவுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்தது, ஒரு அனுபவம் வந்தது. அவருடைய நண்பர்கள் சிலர்கள் வருகிறார்கள், எருசலேமிலிருந்து வருகிறார்கள். எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. அதில் சிலர் சென்று அந்த மதிலை கட்டும்படியாக சென்றிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு பெரிய சிறுமை, நிந்தை, துக்கம் அதில் இருக்கிறாங்க. ஆனால் நெகேமியாவோ பாபிலோனில் ராஜாவோட அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நண்பர்கள் வந்தவுடனே அவளை பார்த்து கேட்கிறார், எருசலேம் எப்படி இருக்கிறது, அங்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறார் என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார்கள், சிறையிலிருந்து திருப்பி வந்த மக்கள் அங்கே மிகுந்த ஒரு நிந்தையை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய சிறுமையை குறித்து சொன்ன உடனே வேதம் அவருடைய அனுபவத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தாராம். அது பாருங்க எவ்வளோ தூரம் அவர் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருந்திருப்பார். நெகேமியா 1 அதிகாரம் 6வது வசனத்திலே 4, 5, 6 வசனங்களை அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். அவர் உட்கார்ந்து அழுது துக்கித்து ஜெபம் பண்ணினார், சில நாளாய் துக்கித்தார் என்று அவர் எழுதியிருக்கிறார். வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக அவர் டிப்ரெஷனுக்குள்ளாக போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே ஒரு பெரிய ஒரு சோபி, என்னுடைய தேசத்துக்கு இவ்வளோ ஒரு அழிவா, 6 மாதம் சாப்பிட முடியவில்லை, அவருடைய முகம் துக்கமாக இருக்கிறது. நாம் ஒரு நாள் 2 நாள் துக்கத்தில் போயிட்டா எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறோம். நான் 6 மாதமாக சாப்பாடு உள்ள போகலை, அவரால் தூங்க முடியவில்லை. ராஜாவை பார்த்து கேட்க, உன் முகம் துக்கமாக இருக்கிறதே, உன் முகம் வாடி போயிருக்கிறது என்ன, இது உடைய மனதின் துக்கமே ஒழிய வேற அல்ல என்று அவருக்கு சொல்லி கேட்கிறான். அந்த சமயத்தில் அவர் எப்படி ஜெபித்தாராம்? உபவாசித்து மன்றாடி அவர் ஜெபிக்கிறாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை துக்கத்தின் மத்தியில் போய்கொண்டிருக்கிற உங்களோடு கூட இயேசு பேசுகிற காரியம் இதுதான். ஜெபத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், உற்சாகப்படுங்கள்,
ஊக்கத்தோடு ஜெபிக்க இடம் கொடுங்கள். கர்த்தர் கொண்டு வாழ்க்கையை மாற்றி அவர் செய்கிறது அவர் தான் செய்து தருகிற தேவன், அவர் தான் வழி நடத்துகிறவர். ஒரு காரியத்துக்கு பதில் வருகிற வரைக்கும், அவரே வந்து தேற்றுதல் தருகிற வரைக்கும் விடாமல் ஜெபித்துக் கொண்டிருங்கள். இயேசு அப்படித்தான் ஜெபித்தார். வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிற வரைக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். சவுலை தேவாதி தேவன் ராஜாவாக மாற்றினார். சாமுவேல் அதற்காக எழுப்பினார். சவுல் மேல் அபிஷேகத்தை ஊற்றி ராஜாவாக மாற்றின பின்பு சவுல் கீழ்ப்படியாமல் போய்விட்டார். போன உடனே கர்த்தர் சாமுவேலை பார்த்து பேச வருகிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே தேவன் வந்து சாமுவேலோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். உடனே சாமுவேல் என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவனா போயிட்டான், இப்படியா போயிட்டானா என்று சொல்லி உடனே நினைக்கல. அவர் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார், திறப்பில் நின்று ஜெபிக்கிறார், முழுவதும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். ஜெபித்தார். பின்புதான் அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர் சவுலை சென்று பார்க்கிறார். ஜெயஸ்தம்பம் நாட்டினை அறிந்து கொள்ளுகிறார். இந்த ஆடுகளையும் கொண்டு வந்ததை குறித்து அறிந்து கொள்ளுகிறார். அதெல்லாம் குறித்து கேள்விப்பட்டு அவனுடைய பலி இடுவதெல்லாம் தெரிந்து கொண்டார். அதன் பின்பு அவரை விட்டு சென்று விட்டார். கடைசியாக அதுதான் அவர் சாமுவேல் சவுலை சந்தித்தது. சரி, போயிட்டார், பிடிப்பாரு, முடிச்சு போயிட்டார், எல்லாம் முடிஞ்சாச்சு, சவுல்கிட்ட பேசியாச்சு, இனிமேல் சவுல்கிட்ட பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டாரு, போயிட்டாரு. திரும்பி இப்போ என்ன பண்ணுவார் பார்த்தா அவர் இரவும் பகலும் அவர் துக்கித்து கொண்டே இருந்தாராம். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 15:35 சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். 1 சாமுவேல் 15:35. பாருங்க, அவர் பல நாட்களை துக்கித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரிடத்தில் பதில் வருவது துக்கித்து கொண்டே இருக்கிறது. இந்த மனுஷனை கொண்டு வச்சிங்களை கர்த்தாவே இப்போ வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாரே, உண்மை விட்டு விலகிட்டார் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் ஜெபித்தாராம்? கர்த்தரே வந்து பேசுகிற வரைக்கும். கர்த்தர் அதை பார்க்கிறார், சாமுவேலை பார்க்கிறார். சாமுவேல் இருதயம் அவருக்கு தெரிகிறது. 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் வந்து மறுபடியும் சாமுவேல்கிட்ட பேச வருகிறார். பல நாட்கள் கழித்து வருகிறார். எவ்வளவு நாட்கள் இந்த வேதம் நமக்கு கற்றுத்தரவில்லை, பல நாட்களாக ஜெபித்த பின்பு தான் கர்த்தர் வருகிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? I am seeing you. You are going through your anxiety, your stress, your depression for so long. How long, Samuel? Get up. Time to look forward. நான் எனக்காக வேறு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி இருக்கிறேன். என் இருதயத்துக்கு பிரியமான ஒரு தாவீதை நான் எழுப்பிவிட்டேன். அதான் கற்றுக் கொடுத்த பதில். இன்றைக்கு அதுதான் கெத்செமனே ஜெப அனுபவம். உடைய தனிமையின் மத்தியிலே, துக்கங்கள் மத்தியிலே தேவனையே பார்த்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம், பதில் தருகிற வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். நெகேமியாவை போல கர்த்தர் பதில் வருகிற வரைக்கும், சாமுவேலை போல கர்த்தர் சவுலை மாற்றி ஒரு ராஜாவை ஏற்படுத்துவது ஒரு கட்டளை கொடுக்கிற வரைக்கும் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், எல்லா துக்கங்கள் மத்தியிலும் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம் தரும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த கெத்செமனே ஜெபத்தின் உச்சக்கட்டத்தை குறித்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். விடாமல் ஜெபிக்கிற, ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம் கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. மூன்றாவதாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம் இந்த கெத்செமனே ஜெப அனுபவத்தை குறித்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38வது வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னாரா. யாரை பார்த்து இதை சொல்லுகிறார்? கர்த்தரோடு கூட 11 பேர் வருகிறார்கள், சீஷர்கள் வருகிறார்கள். எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லவில்லை. பரிசுத்த மத்தேயு 26, 36, 37 வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு அதில் சொல்லுகிறார். இயேசு அவளோடு கூட கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ அவரோடு கூட இருந்தவர்கள் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தான். அவர் தனியாக அழைத்து கொண்டு போய் அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினாராம். இதுவரைக்கும் இயேசு அவர்களோடு கூட பேசின பொழுது அவர்கள் இயேசுவை துக்கமடைந்தவராக அவள் பார்த்ததில்லை. இயேசுவிடத்தில் எப்பொழுதும் ஒரு பதிலை கேட்டு காத்திருக்கிறது தான் அவருடைய பழக்கம். இயேசுவில் எதற்கும் யோசனைகளை கேட்பார்கள். சாப்பாடு இல்லை என்ன செய்யலாம், அவர்தான் கேட்பாங்க.
இந்த பட்டத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளல, அவங்க எரிச்சு போடலாமா, அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. எல்லாமே அவர்கிட்ட தான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இப்பொழுது இயேசுவை துக்கப்படுகிறார். அவர்களுக்கு இயேசுவிடத்தில் பதில் சொல்வதற்கு முடியவில்லை. உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நீங்கள் இங்கே தங்கியிருந்து என்னோடு கூட விழித்திருங்கள், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர்களை கர்த்தர் கேட்டுக்கொள்ளுகிறார். ஆனால் பாருங்க, அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம இந்த ஜெபம் பார்ப்பா, இது சாதாரணமான ஜெபம் அல்ல, இது தனிமையாக ஜெபித்து போராடுகிற ஜெபம் அல்ல, இது ஒரு மனதாக ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப நேரம். ஹல்லேலூயா. சில நாட்களில் நாம் தனியாக ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில ஜெபங்களுக்கு நாம் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபித்தால் மாத்திரம்தான் பதில் வர முடியும். ஆகவே அதற்காக ஒரு ஜெப நண்பர்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஜெப சுற்றறிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக நம்ம ஜெபிக்கிறோம்? ஃபோனில் ஜெபிக்கிறோம், ஜூம் காலில் ஜெபிக்கிறோம், சபையில் ஜெபிக்கிறோம். என்னென்னு சொன்னால் சில காரியங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தால் தான் பதில் வரும். வேதம் சொல்லுகிறது, உங்களை பூமியில் யாராகிலும் 2 பேர் அல்லது 3 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினாலே அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இந்த நாளில் ஜெபத்தை ஒரு ஜெப சிநேகிதர்கள் தேவையாக இருந்தது. அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள், அவரோடு கூட சேர்ந்து அவருக்காக நின்று ஜெபிக்கிறவர்கள். இவ்வளவு நாள் உலகத்துக்காக ஜெபித்து விட்டார், மற்றவர்களுக்காக ஜெபித்து விட்டார். இப்போ அவர் தம்முடைய தேவைக்காக கேட்கிறார், ஜெபியுங்கள் என்னோடு கூட என்று சொல்லி. ஆனால் ஜெபிப்பதுக்கு அவளால் முடியவில்லை அந்த நாட்களிலே. இயேசு சற்றப்புறம் போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்க, நீங்களும் ஜெபிங்க என்று சொல்லி ஜெபிக்க வைத்து விட்டு தான் அவர் போகிறார். ஆனால் அவர் போய் ஜெபிக்க பாருங்க, 1 மணி நேரம் ஜெபிக்கிறார். 1 மணி நேரம் ஜெபிக்கிறார். அதன் பின்பு திரும்பி வந்து பார்த்தால் அவளெல்லாம் நித்திரையாக இருக்கிறார்கள். அவெல்லாம் எழுப்புகிறார். அவளை பார்த்து கேட்கிறார், பேதுருவே, ஒரு மணி நேரம் விழித்து ஜெபிக்க கூடாதாப்பா? ஒரு மணி நேரம், 1 hour என்று கெஞ்சுகிறதை போது தான் அவர் கேட்கிறார். இரவு வேளையாக இருந்திருக்கலாம், அவங்களெல்லாம் பயங்கர தூக்கம், பயணத்தின் களைப்பு. அது இயேசுக்கோ இந்த இரவில் என்ன நடக்க போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். அதிகாலை வரும் பொழுது நான் சிறையில் இருப்பேன் என்பது அவருக்கு தெரியும். அதிகாலை வரும் பொழுது கைகளை கட்டுகளோடு இருப்பேன் என்பது அவருக்கு தெரியும். இதுதான், this is the moment to pray. This is the moment to pray. அந்த காலத்தில் ஜெபிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? You cannot pray the next day after all things are done. அந்த ஜெபத்திற்குரிய ஒரு அவசரம் அவளுக்கு புரியலை. ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதப்பா என்று கேட்டார். பின்பு அவர் மறுபடியும் சென்று 2 மணி நேரம், 2வது மணி நேரம் ஜெபிக்கிறார். மறுபடியும் வந்து பார்க்கிறார், தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதே காரியங்கள் சொல்லி கேட்கிறார் அவளோடு கூட, ஜெபிக்கலையா என்று சொல்லி. இன்னுமாக ஜெபிக்க முடியவில்லை அவர்களால். மறுபடியும் 3ஆம் தரம் வந்தார் என்று சொல்லுகிற வேதம் எழுதி தருகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு 3 மணி நேரம் அந்த இரவில் ஜெபித்திருக்கிறார். அவர் போய் ஜெபிப்பார். 1 மணி நேரம் வந்து பாப்பா, எப்பா 1 மணி நேரம் வலிக்கூடாதா? சரி, அடுத்த 1 மணி நேரம் ஜெபிங்க. போய் ஜெபித்திருப்பார். வந்து திருப்பி தூங்கிட்டு இருப்பாங்க. 3 மணி நேரம் ஜெபித்து முடித்து விட்டார். அப்புறம் வந்து பார்த்தா அவருக்கு தெரிந்தது, நேரம் முடிந்து விட்டதுன்னு அவருக்கு தெரியும், வேலை வந்து விட்டதுன்னு அவருக்கு தெரியும். அப்போ வந்து சொல்லி, இனி நீங்கள் தூங்கிகளை பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்க போகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம், எழுந்திருங்கள் போவோம். The time was no more. The time was no more. ஜெபிக்கணும் சொல்லி சொன்னா அந்த நேரத்தில் ஜெபிக்கணும். சோர்பா இருந்து ஜெபிக்காமல் சோம்பலா இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு கட்டளை கொடுக்கிறான், பாபிலோன் மாகாணத்தில் எல்லா ஞானிகளின் தலைகளை வெட்டி கொன்று போடுங்க என்று சொல்லி. அவசரமான ஒரு தருணம். தானியேல் போய் அந்த ராஜாவுடைய பிரதானிகளத்தில் பேசுகிறான், எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க, எல்லாரும் நான் காப்பாற்றணும், ராஜாவுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன், கொஞ்சம் நேரம் கொடுங்க. அப்படியாக ராஜா அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டார், தவணை கொடுத்துட்டார். இப்போ அந்த நேரம் முடியதுக்குள்ளாக ஜெபிக்கலைன்னா யார் ஜெபிப்பாங்க? அவர் சென்று உடனடியாக தனியாக ஜெபிக்கலை, தன் நண்பர்களை அழைக்கிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அழைக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அந்த இரவிலேயே கர்த்தர் பதிலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெபத்தை எவ்வளவு நாள் நம்ம செய்கிறோம்? ஜெபத்திற்கு அழைப்பு கொடுத்தால் வருகிறோமா? ஒரு உபவாச ஜெப நேரம் சொல்ல வருகிறோமா? எல்லாம் ஜெபிக்கிட்டும் நம்ம போய்க்கலாம் கடைசியாக என்று நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். சபையில் ஜெபித்தால் போதும், ஜெபம் தான் நடக்குது, அவன் செய்தி கொடுக்கறதுல உள்ள போய்க்கலாம் என்று வெளியே போய் அப்போ தான் காஃபி குடிக்க போகிறோம். அதுவா ஜெபம்? நீங்கள் ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்று இயேசு கேட்கிறார். தனியாக ஜெபிக்க சொல்லலை,
என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்க, என்னோடு கூட இணைந்துருங்க. அப்போ இயேசுவே வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். யோசித்து பாருங்க, அப்போ நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஆலயத்தில், இயேசு வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவர் அசட்டை பண்ணிவிட்டு வெளியே போவீங்களா? பார்க்கில் நடப்பிட்டு வருவீங்களா? அதைத்தான் நம்ம செய்கிறோம். Let's not forget that. ஒரு மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்று இயேசு கேட்கிறார். அப்போ கெத்செமனே ஜெப அனுபவம் என்ன தெரியுமா? அது ஒன்றாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம். எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்க ஆரம்பித்த தன்னுடைய எல்லா தாதிமார்களும் அழைத்து அதெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஒரு முழு தேசத்தின் விடுதலைக்காக ஜெபிக்கிறாங்க. தனியாக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, இது தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனேல ஜெபிக்க சொன்ன பொழுது அது தனக்காக ஜெபிக்க சொல்லவில்லை, முழு உலகத்திற்காக ஜெபிப்பதற்காகத்தான் அழைத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் இதுதான். கெத்செமனே என்று சொன்னால் அது ஒரு மனதின் ஜெப அனுபவம். அதற்குள்ளாக ஒருவருக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற, மற்றவர்களுக்காக திருப்பலி நின்று ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவதாக அது தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஊக்கமாக உற்சாகமாக இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரம். மூன்றாவதாக அது ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு காரியத்தை கெத்செமனேயில் கற்றுக்கொள்ளுகிறோம். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு செய்த ஜெபத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இதுதான் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தின் ரகசியம். எல்லாம் ஜெபித்துட்டோம், எல்லாத்தையும் சொல்லி ஜெபித்தோம். இயேசு 3 மணி நேரம் ஜெபித்து விட்டார். எல்லாம் முடித்து விட்டு ஒரு 12 லேகியோன் தூதர்களை அனுப்புங்க என்று சொல்லி அவர் ஜெபிக்கலை. அவர் ஜெபித்திருந்தால் அதுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபித்தது தான் வேண்டும் என்று சொல்லி அடம்பிடித்து நம்ம ஜெபிக்கிறோம், அதுதான் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் கர்த்தர் சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் ஒருவேளை அதை விட மேன்மையான காரியத்தை வைத்திருப்பாரோ என்று சொல்லி நம்ம யோசிக்கிறதல்ல. நான் ஒன்று ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கலன்னா இயேசு என்னை மறந்து விட்டார் என்று சொல்லிவிடுவோம், அவர் என்னை வெறுத்து விட்டார் என்று சொல்லிவிடுவோம். இந்த ஜெபத்தெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, ஹம்பக் எல்லாம் நம்பாதீங்க, அதுக்கெல்லாம் பதில் கிடைக்காதுன்னு சொல்லிவிடுவோம். அதுதான் சொல்லுகிற காரியம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே செய்யப்பட கடவுது. 3 முறை அவர் சொல்லி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திலே சொன்னதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம ஜெபிக்கும் பொழுது அர்ப்பணிப்புக்குள்ளாக வர நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ஜீவனை ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அப்ப பாருங்க, அவர் தாம் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். இன்றைக்கு பாருங்க, அவர் தான் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன். அன்றைக்கு எப்படி அவர் கெத்செமனேலில் வேண்டுதல் செய்தாரோ அதே போல் இன்றைக்கும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் எப்பொழுதுமே அவர் தம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய பிதாவுடைய சித்தத்திற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுதல தவறினது அல்ல. நம்ம ஜெபிக்கல, லாபத்தை செய்துவிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது முதலாவதாக அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்கள் பிதாவே, கூட நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அதுதான் முதலாவதாக ஜெபிக்க வேண்டிய ஜெபம். நம்ம அதை மாத்திரம் மறந்து விடுவோம். மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் கேட்டேன் இன்னும் செய்யலையா நீங்கள் என்று குறை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற கெத்செமனே ஜெபம் என்ன? ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் என்று சொல்லி. அது எப்படி அர்ப்பணிக்கிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:12 அதை குறித்து பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நான் நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தட் இஸ் அ சர்டனிட்டி தட் வி ஹேவ் டு கம் டு. நாம ஜெபித்திருக்கிறோம், நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அவருடைய சமூகத்தில், அவர் எனக்கு நன்மையானதை செய்து தம்முடைய சித்தத்துப்படியாக நடத்தி தருவார் என்று ஒப்பு கொடுக்கிறது தான் இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டம்.
இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபையை எல்லாருக்கும் தருவாராக. நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாம். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் தேவனுடைய சமூகத்தில். கர்த்தாவே, நீங்கள் சொன்ன வசனங்களை நான் நினைக்கிறோம் என்று சொல்லி ஜெபத்தை குறித்து மேன்மையை கற்றுக் கொடுத்தீங்களே ராஜா. இன்றைக்கு கர்த்தாவே வசனத்தை கேட்கிறவளா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தின் ரகசியங்களை நாங்கள் இன்னுமா கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தா பயன்படுத்த வேண்டும். அவைகளை கர்த்தாவே நாங்கள் அபியாசப்படுத்தணும் கர்த்தாவே உதவி செய்ய என்று சொல்லிங்க. ஒரு கெத்செமனே ஜெப அனுபவம் என்று சொன்னால் முதலாவதாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மன்றாட்டின் ஜெபம் கர்த்தாவே இருக்கிற மன்றாட்டின் ஜெபம் ஆவியை எனக்கு தாருங்க. இன்று முதற்கொண்டு நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன். ஏனோ மேற்பூச்சிக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், உண்மையான உள்ளத்தோடு ஆழத்திலே நான் இருந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி அதற்காக அர்ப்பணித்து நீங்கள் ஜெபியுங்க. இரண்டாவதாக இந்த கெத்செமனே ஜெப அனுபவம் என்று சொன்னால் அது தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதுமே ஊற்றி கொடுத்து ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம். ஏதோ ஒரு சில நிமிஷம் ஜெபித்து விட்டு நின்று விடுகிறது அல்ல, விடாமல் ஜெபித்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம், உரத்த சத்தத்தோடு ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம். அந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக, அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக இந்த ஜெப அனுபவம் தான் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்ம பயன்படுத்தி அவர் எப்பொழுதும் தெய்வனை போல நாம் இருக்கும்படியாக ஒரு கர்த்தருக்குள்ளாக மற்றவர்களை இணைத்து ஜெபிக்கிற ஒரு ஒன்னஸ், ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ளாக ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெப அனுபவம். இதிலிருந்து கர்த்தர் சகோதர சகோதரர்கள் ஜெபிப்பேன், ஜெபிப்பதற்கு அழைப்பு கொடுக்கப்படால் நான் வந்து ஜெபிக்க வருவேன் என்று சொல்லி அதுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. சபையின் ஜெபத்தை மற்ற காரியம் நான் புறக்கணிப்பது இல்லை, இயேசுவோடு நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கடைசியாக கர்த்தாவே ஜெபத்தில் நான் எப்பொழுதும் உமக்கு அர்ப்பணித்து நான் ஜெபிப்பேன். ஜெபம் எப்பொழுதுமே கர்த்தாவே என்னுடைய சுய சித்தத்தின்படியாக மாத்திரம் நின்று விடுவதில்லை, உமக்கு அர்ப்பணித்து தான் நான் நிற்பேன். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லாம் கண்களை மூடி நீங்களே இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த 4 ஜெப அனுபவங்களை கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே திறப்பில் நின்று ஜெபிக்கணும், உற்சாகமாக நான் ஜெபிக்கணும். கர்த்தாவே மற்றவர்களுக்காக நான் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாதி கர்த்தா விடாமல் நான் ஜெபிக்கணும். கர்த்தாவே என்னுடைய தனிமையின் மத்தியில் ஊக்கமாக நான் ஜெபிக்கணும். கர்த்தாவே அப்பா நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கணும் ராஜா. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ராஜா. அப்படிப்பட்ட ஜெப அனுபவத்திற்குள்ளாக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இந்த முதற்கொண்டு எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப ஜெபத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தாருங்க, அப்படிப்பட்ட ஜெப கிருபை எங்களுக்கு தாருங்க. சபையா எப்படி ஜெபிப்பதற்கு கிருபை தாங்கப்பா. அசட்டை செய்யாதபடிக்கு உதவி செய்யுங்க ராஜா. 1 மணி நேரமாக ஜெபிக்க சொன்னீங்களே, நான் கர்த்தா 10 நிமிஷம் கூட ஜெபிக்கலையே. கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஜெபத்தை அதிகப்படுத்த உதவி செய்யுங்க ராஜா, கிருபை தாங்கப்பா. இதுதான் எங்களை ஜெபம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி அர்ப்பணிங்க. இப்பொழுது கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தர போகிறார். God bless you, God bless you, God bless you, God bless you. கர்த்தர் எல்லா கைகளையும் பார்த்து இன்றைக்கு ஒரு விசேஷ ஜெப அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். Hallelujah. God bless you, 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 God bless you. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ எப்பொழுது கர்த்தா ஜெபத்தை கேட்கிறவர் ராஜா, விண்ணப்பத்தை கேட்பவரே கர்த்தாவே, விண்ணப்பங்களை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாசமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள் ராஜா, உம்மிடத்துக்கு வருவார்கள் தகப்பனே. இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தாவே கர்த்தருடைய ஜெப அனுபவத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த எண்ணெய் செக்கு இருக்கிற இடத்துல கர்த்தாவே அப்பா அந்த ஒரு ஒலிவ மரம் கர்த்தாவே அப்படி எப்படி அப்பா அரைத்து பிழியப்பட்டதோ அப்படியாய் நொறுக்கப்பட்ட உண்மையை ஒப்புக் கொடுத்தீரே. அதன் மத்தியிலே ஜெபித்தீரே, எங்களுக்காக ஜெபித்தீரே அப்பா, விசுவாசிகளுக்காக ஜெபித்தீரே, அப்பா சீசர்களுக்காக ஜெபித்தீங்களே. அப்படியே கர்த்தாவே நாங்கள் முழு உலகத்தையும் ஜெபிப்பதற்கு திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. விடாமல் கர்த்தா ஊக்கமாக ஜெபிப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஒரு நெகேமியாவை போல, ஒரு ஆபிரகாமை போல தகப்பனே ஜெபிக்கங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. ஒரு சாமுவேலை போல ஜெபிக்கங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. தேவனே எனக்கு அந்த கிருபை தருவீராக. யார் யாரெல்லாம் கர்த்தா உண்மையாகவே அர்ப்பணிப்போடு இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் இப்பொழுது ஜெப ஆவியால் நிரப்புவீராக. ஒரு விசேஷத்தை ஜெப ஆவி எல்லா மேலும் ஊற்றப்படுவதாக, இன்றைக்கு ஊற்றப்படுவதாக. தேவனே வல்லமை ஊற்றப்படுவதாக. கர்த்தா பரிசுத்த ஆவியானவர் கர்த்தா ஒவ்வொரு ஜெபிக்கிறவர்களாய் மாற்றி விடுவீராக ராஜா. ஒரு நாள் அமர்ந்திருக்காதபடி கர்த்தாவே இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றி விடுவீராக ராஜா. அந்த ஜெப அனுபவத்தை எல்லாருக்கும் தருவீராக. தூங்கினாலும் அவருடைய இருதயம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ராஜா. அதுக்கத்த நடந்து கொண்டிருந்தாலும் ஜெபிக்கிற அனுபவத்தை தருவீராக. வாகனத்தை ஓட்டினாலும் ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை அவளுக்கு தருவீராக. அவருடைய இருதயம் அமைதியாக இராதபடிக்கு எப்பொழுதும் ஜெபிக்கத்தக்கதாக இயேசுவின் ஜெப அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. தேவனே எப்படி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த கட்டளை நான் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட தேவனே, அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டீரே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே தேவனுடைய சமூகத்திலே திருவிருந்திலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தா ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவீராக. எங்களை நிதானித்து அறியும்படியான கிருபையை தருவீராக. நிதானித்து அறிந்து கர்த்தாவே தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாக இணைக்கப்பட கர்த்தா உதவி செய்து கர்த்தாவே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்.